என்ன ரேவதி, எதுக்கு உங்களை எம்டி ரூமுக்கு கூப்பிட்டாரு? இந்த ஃபைல்ஸ்ல அக்கவுண்ட்ஸ் எல்லாம் ஏதோ டேலி ஆகலையா, அதெல்லாம் பார்த்து சரி பண்ண சொன்னாரு. ஓ அப்படியா? வந்த அன்னைக்கே எல்லா வேலையும் அவளுக்கே தராரு. அவளுக்கு ஒண்ணுன்னா அப்படியே துடிச்சு போறாரு. வேணும்னே கூப்பிட்டு பேசுறாரு. அவரை இவ கொத்திக்கிட்டு போனாலும் போயிடுவா. இல்ல, அவர்கிட்ட இவ இவ்ளோ க்ளோஸா இருக்க கூடாது. இப்ப என்னடி பண்ண போற? நீ உன் சீட்ல போய் உட்காந்து வேடிக்கை மட்டும் பாரு, என்ன பண்ண போறேன்னு. என்னாச்சு? என்னன்னு தெரியல, இருமலா இருக்கு. ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் செய்யறேன். கொஞ்சம் ஹாட் வாட்டர் போட்டு எடுத்துட்டு வரீங்களா? அதோ அந்த ரூம்ல தான் இருக்கு, போய் எடுத்துட்டு வரீங்களா? சரி, நான் போய் எடுத்துட்டு வரேன். உங்களை இப்படி வேலை வாங்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சாச்சா, இதுல தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு? இருங்க, நான் வரேன். தேங்க்யூ. அவ போயிட்டா, இப்ப என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேன்னு அமைதியா பாரு. மாமா, போன் அவன்கிட்ட கிடைச்சிருச்சு. அவன் அத்தை கிட்ட காட்டாம விட மாட்டானே மாமா. இப்ப என்ன மாமா பண்றது? அதான் மாப்பிள்ள, எனக்கு ஒண்ணு புரியல. இவ சரியான ராட்சசியாச்சே. இவன் அந்த வீடியோ பார்த்தா என்ன பண்ணுவான்னு தெரியலையே. என்ன மாப்பிள்ள, இந்த போன் யாரோடது? இது ராஜன் அங்கிளோட போன் ஆண்டி. அவரோட போனா? அது எப்படி கீழே விழுந்துச்சு? ஆண்டி, இதுல ஒரு வீடியோ இருக்கு, அத பார்த்தா உங்களுக்கு எல்லாம் புரியும். என்ன வீடியோ அது? இருங்க காட்டுறேன். மாப்பிள்ள, மாமா, இப்ப வீடியோ பார்த்தானா பஜாரி மாதிரி கத்த போறாளே. எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்து கடைசி நேரத்துல மாட்டிக்கிட்டோமே மாப்பிள்ள. ஐயோ மாமா, இந்த வீடியோவை காட்டி ரேவதி கிட்ட இவன் கெட்டவன்னு மாட்டி விடலான்னு பார்த்தோம். கடைசியில இவன் நம்ம எடுத்த வீடியோவை அத்தை கிட்ட காட்டி நம்மள மாட்டி விட்டுருவா போல இருக்கு. ஆண்டி, இந்த வீடியோ பாருங்க. சாமுண்டீஸ்வரி ஆண்டி தான் அந்த பேரை வச்சுக்கிட்டாதான் ரேவதி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பான்னு சொன்னாங்க. அதனாலதான் நானும் ஓகே சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? எப்படிப்பா கொஞ்சம் கூட கூச்சனா சொல்லாம இப்படி பேசுற? இங்க பாரு, இப்போ உன் பேரையே வேற ஒருத்தன் வச்சுட்டு உன்ன மாதிரியே நடிச்சா உனக்கு கோவம் வராது? என்ன மாப்பிள்ள இதெல்லாம்? சாரி ஆண்டி, இவர்தான் என் கிட்ட பேச்சு கொடுக்கற மாதிரி கொடுத்து என் வாயில இருந்து எல்லா உண்மையை வாங்கிட்டாரு. அத அங்கிள் வீடியோ எடுத்துட்டாரு. இத ரேவதி கிட்ட காட்டி நான் கார்த்திகில மருதுன்னு நிரூபிக்க போறதா சொன்னாங்க. நான் இந்த வீடியோவை டெலீட் பண்ண தான் ட்ரை பண்ணேன். அப்பதான் போன் தவறி உங்க கால் கிட்ட வந்துருச்சு. நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா? ரேவதிக்கு பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணா அவ உயிருக்கு ஆபத்துன்னு டாக்டர் சொன்னதை மறந்துட்டீங்களா? ஏன் இப்படி பண்றீங்க? இன்னும் எத்தனை நாளைக்கு இதே சொல்லி என்ன ஏமாத்த போற? நாங்க அவ வாழ்க்கையை காப்பாத்த பாக்குறோம், நீ கெடுக்க பாக்குற. அதை பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நடந்த எல்லாத்தையும் ரேவதி கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லி அவளை புரிய வைக்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்தோம். உங்களுக்கு எல்லாம் எத்தனை தடவை சொன்னாலும் அறிவு இருக்காதா? மாமா மாமா மாமா, என்ன மாமா நீங்க கோச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே போறீங்க? நீங்க எவ்வளவு பொறுமையானவங்க. நீங்களே இப்படி பண்ணுவீங்க நான் சத்தியமா எதிர்பார்க்கல மாமா.
பின்னடா மாப்பிள வாங்க மாமா உள்ள போலாம். நான் சொல்ற பேச்ச கேட்க கூடாது ஒரு முடிவோட இருக்காவ. நமக்கு மரியாதை இல்லாத இடத்துல நம்ம எதுக்கா இருக்கணும் மாப்பிள? நாளுக்கு நாள் அவ அராஜகம் அதிகமாயிட்டே இருக்கு. ரேவதி எதிர்காலத்தை பத்தி நினைச்சு பார்க்காம தான் சொல்றதா எல்லாரும் கேட்கணுங்கிற திமிர்ல இருக்காவ. நானும் எவ்வளவுதான் எடுத்து சொல்றது மாப்பிள? எதையும் காதுல வைக்காம திமிர்தனமா அவ ஈகோபால எல்லாரும் பழி வாங்க துடிச்சா அதை பார்த்துக்கிட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? மாமா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் மாமா. நீங்க வெளியே போயிட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா மாமா? இல்ல அத்தை தான் மாறிட போறாங்களா? அதுக்காக பெத்த பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிற மாப்பிள. அவளுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் மறந்து போனதை பயன்படுத்திக்கிட்டு சின்ன மாப்பிளை வீட்டை விட்டே துரத்துறா. எவனா ஒருத்தரை கூட்டிட்டு வந்து இவன் தான் என் தங்கச்சி பையன், இவன் தான் உண்மையான கார்த்தின்னு சொல்லி அவளை ஏமாத்தி ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறா. இதெல்லாம் எப்படி மாப்பிள பொறுத்துட்டு பாத்துட்டு இருக்க முடியும்? மாமா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் மாமா. அத்தை செய்யறது எதுவும் எனக்கும் பிடிக்கலதான். ஆனா ஒரு விஷயத்தை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாமா. இப்ப நீங்களும் கோச்சிட்டு வீட்டை விட்டு போயிட்டா அத்தைய கேள்வி கேட்க ஆள் இல்லாம போயிரும் மாமா. இப்ப நீங்க செய்யற காரியமும் அவங்களுக்கு ரூட்டை கிளியர் பண்ணி கொடுத்த மாதிரி ஆயிடும் மாமா. நாங்களா போய் ஏதாவது சொன்னோன்னு வச்சுக்கோங்க, காதுலயே வாங்க மாட்டாங்க அத்தை. அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அப்புறம் நம்ம ரேவதிக்கு அந்த ஃப்ராடு பையல கன்ஃபார்மா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் தடுக்கணும்னா நீங்க வீட்டுல இருக்கிறது தான் மாமா கரெக்ட். மாமா நீங்களும் கோச்சிட்டு போயிட்டா அவங்கள யார் மாமா கண்ட்ரோல் பண்றது? அப்புறம் அவங்க யாருக்கிட்டையும் சொல்லாம காதும் வச்ச மாதிரி கல்யாணத்தை முடிச்சிருவாங்க மாமா. மாமா இது உங்க கோவத்தை காட்டுற நேரம் இல்ல. நம்ம ரேவதிக்காக தயவு செய்து நீங்க இங்க இருந்துதான் மாமா ஆகணும். சகல இல்லாத நேரத்துல நாம தானே மாமா ரேவதியை பாதுகாக்கணும். இல்லனா அவ வாழ்க்கை பாலாயிடும் மாமா. நான் சொல்றத கேளுங்க மாமா. தயவு செய்து வீட்டை விட்டு போகாதீங்க மாமா. வீட்டுக்குள்ள வாங்க மாமா. நான் சொல்றத தயவு செய்து கேளுங்க. நம்ம ரேவதியை நினைச்சு பாருங்க மாமா. ப்ளீஸ் மாமா வாங்க மாமா. சரி மாப்பிள.